இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து முட்டையும் குடமிளகா வச்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குடமிளகா நல்லா வெந்து வரணும். ஒரு நிமிஷம் மட்டும் மூடி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா இந்த முட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 6 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு உதிரி உதிரியாக வெந்து வந்துடும். இப்போ இதில் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை குடமிளகா வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.